வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள். காலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு அழகான விலா அரை கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க. 3 BHK 2000 சதுர அடி கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக என்ன நம்பர்ஸ்ன்றதை அந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கே இருக்குது, இது நீங்கள் ஏன் வாங்கலாம், ஐயோ இதை சொல்லலாம் பாருங்கள். இது வந்து ஒரு ரெடி டு மூவ் இன் விலா வித் ஃபர்னிச்சர்ஸ் வித் இன்டீரியர். நீங்கள் அப்படியே துணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் உங்களுடைய லைஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்து கட்டியிருக்காங்க. திஸ் இஸ் அ மாடல் ஹவுஸ் நவ் ரெடி ஃபார் சேல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங் இன்சைட் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஹாப்பி ஹோம்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எடுத்து ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். 500 ஆட் நம்பர்ஸ் 500+. அது தொடர்பான ஒரு 1000-1500 ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் எல்லாருக்கும் எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து காலையிலே கிளம்பி இங்கே வந்து இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இவெல்லாம் நீங்கள் கிளம்பி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் வாங்கணும்னா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அலைய தேவையில்லை, நான் பேர்கிட்ட சொல்லி வைக்க தேவையில்லை. வீட்டில் உட்காந்துட்டபடியே ஹாப்பி ஹோம்ஸில் நீங்கள் வீடியோஸாக பார்த்துட்டு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் எதுவும் நீங்கள் பே பண்ணாமல், இட்ஸ் ஃப்ரீ. வீடியோ வாட்சிங்க்கு எதுவும் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ இட்ஸ் ஃப்ரீ. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் வரும்பொழுது தென் you can call us, talk to us, and then அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 90-95% அது உங்களுடைய அலைச்சல் ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதில்ல உங்களுக்கு வந்து நின்றும். ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம். அண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை விற்கணும் அப்படின்னா கூட யூ கேன் டூ தட். ஹாப்பி ஹோம்ஸ் வில் ஸ்டில் ஹெல்ப் யூ. நிறைய வியூவர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக வைத்திருக்கிறாங்க, பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டாக் டு அஸ். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி மீனிங் என்ன அப்படின்னா, இந்த வீடை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ப்ரோக்கரேஜும் கொடுக்க தேவையில்லை. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஹெட் மேனேஜர், இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சைட் ஹெட்டு கிட்டையோ இல்லை அவங்க ஓனர்ஸ்கிட்டையோ டேரெக்டாகவே நீங்கள் உட்காந்து பேசி ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி இந்த விழாவை வந்து உங்கள் சொந்த விழாவாக மாற்றிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோபடி இன்வால்வ், நோ ப்ரோக்கரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாக் த்ரூ வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவிலையோ அது கடைசியிலையோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே நான் அப்படி அடிக்க வைக்கிறேன். சரியா? கம். ஸோ கரெக்டான நம்பர் சொல்லணும் அப்படின்னா 1269 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இந்த அரை கிரவுண்டில் வாங்கி ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அரை கிரவுண்ட் லேண்ட் வச்சு அதில் வீடு கட்டணும்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டலான்றது கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1934 ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப், 3 BHK பில்டப் வித் கார் பார்க்கிங். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து சிமெண்ட் ரோடு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வெயிட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. அங்கேருந்தே உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கிட்ட பார்க்கிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இன்னும் ஒரு 2 அடி வந்து உங்களுக்கு வீடு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹைட்டை ஏற்றி கட்டியிருக்காங்க. ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். மழை தண்ணி வந்ததுனாலும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதுவும் பர்சனலாக இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு வேளை மேலே ரோடு போடுவது ஹைட் ஏற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்தாலும் அது எதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த பார்க்கிங் அடியிலேயே உங்களுக்கு வந்து இந்த சம்பு, ட்ரெயின்ஸு, இந்த தண்ணி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்க அதனுடைய பாக்ஸஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம உள்ளே போகும்போது பார்ப்போம். கிச்சன் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. வீடை சுற்றி போகிறதுக்கு இந்த பைப் இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் அ செப்பரேட் பாத். நீங்கள் அப்படியே இதில் வழியாக பூந்து கூட அப்படியே பின்பக்கத்துக்கு நீங்கள் அதை ரீச் பண்ணிடலாம். அரை கிரவுண்ட்லேயே அருமையாக இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் பாருங்க. இதுக்கு ஒரு விண்டோ இருக்கா, இது வந்து ஹாலில் இருக்கக்கூடிய விண்டோ. நம்ம உள்ளே போய் நம்ம அதை போய் பார்ப்போம். ஸோ இது பார்க்கிங்கு. நீங்கள் இப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஆகுது. இங்கே ஓப்பனிங்கில் கிரானைட் போட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன கார்டன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஒரு அரை கிரவுண்டுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் தான் இருக்குது. இன்கேஸ் யூ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் ஒன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வால் எக்ஸ்ட்ரா கட்டலாம். இட்ஸ் பெட்டர் திஸ் வே. நீங்கள் கீழே அப்படி போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் ஒரு கேட்டு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியர் வில் பி த பெஸ்ட் ஒன் டு ஹெல்ப் இன்ஜினியர் அண்ட் மிஸ்திரி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம அதுக்குள்ளே நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இருக்கிற இடத்துல வந்து we are in தாம்பரம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸுங்க தாம்பரம். அண்ட் we are in between these 2 big roads. ஒன்று வந்து இந்த பக்கம் பைபாஸ் ரோடு, சென்னை பைபாஸ் 32 ரோடு, அந்த சைடு அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். நீங்கள் பைபாஸ் போகிறது அப்படின்னா ரொம்ப இந்த வானகரம் டோல்லேருந்து அப்படி வரும் பாருங்கள் தாம்பரம் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் இது இந்த பக்கம் கிடைக்கும். அவுட்டர் ரிங் போகிறதுன்னு அப்படி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈஸியான ஒரு அக்சஸபிள் ரோடு தான். நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஏரியாவுமே பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நான் இப்போ பார்க்கக்கூடியது அத்தனையுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்து அங்கங்கே வந்து வீடுகள் நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் த லொக்கேஷன். ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we are here to help you with any specific information about the place, about the property, about everything. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். டோர் பார்த்தீங்களாலே
இந்த வுட்லேயே வந்து ஒரு டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது. யூ ஹேவ் திஸ் வீடியோ டோர் காலிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்லாம் நல்லா வந்து சாலிடான அந்த ரெடிமேட் விண்டோஸ் பாருங்க. see the sound? நம்ம உள்ளே போகலாம். இப்போ இந்த உள்ள ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிறாங்க, அதனால இந்த ஷூஸை வந்து என்னால் உள்ளே போட முடியல. ஸோ வெல் கோ இன்சைட் கம். ஸோ வாங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK. உங்களுக்கு ஃபர்னிச்சர் கூட இருக்குது. ஃபர்னிச்சர் வந்து இப்போ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கிங் பண்ணதால் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுத்து போய் மேலே போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிக்கலாம். ஏசி போட்டிருக்காங்க. ஸோ வாட் எவர் யூ see in this house will come as one package. ஸோ எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நல்ல பியூட்டிஃபுல் வென்டிலேஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த லைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு எல்லோ அந்த வார்ம் ஃபீல் வந்து கொடுக்குது. இது ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்காங்க. வென்டிலேஷனுக்குமே குறவு கிடையாது. நம்ம வெளியில் இருக்கும்போது பார்க்கிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விண்டோ வந்து உங்களுக்கு இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கூட டோட்டலாகவே இது ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் லிவிங் அண்ட் டைனிங். இது வந்து அப்படியே கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இன்டீரியரில் இட்ஸ் பார்ட் ஆஃப் த இன்டீரியர். மேலே ஃபால் சீலிங் இருக்குது, கீழே இந்த சைடு. இது வந்து இட் வில் ஆட் ஒன் additional layer of simple, you can call it as privacy or சும்மா ஒரு டிவைடு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் டன் வெரி நைஸ். இது வந்து உங்களுக்கு அந்த டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான போர்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் இது. ஸோ யூ கேன் புட் யூர் டிவிஸ் ஹியர் அண்ட் தென் இது கீழே வைக்கிற திங்ஸ் இதுக்குள்ளே போகிறது, எனி திங், பேட்ரிஸ், சார்ஜர்ஸ், யூ நேம் இட். ஏசி, டைகன் ஏசி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஓப்பன் கிச்சன் அண்ட் யுவர் டைனிங். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் டேக் அ லுக், கம்ப்ளீட் லுக். ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் தான் வந்து இந்த இடத்த அசிங்கப்படுத்துற மாதிரி என்னோட லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை சொல்லி நான் இங்கே சார்ஜ் போட்டேன். ஸோ அதர்வைஸ் திஸ் இஸ் ஹவ் இட் லுக். இது வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே டைனிங்க்கு நீங்கள் போடும்போது இது வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் இந்த கிச்சன் டாப் போட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் மார்பிள். ஏன் மார்பிள் தானே இது? But some polish is done there. பாருங்க, engineered marble. ஏன்னா இது ரெகுலர் மார்பிள் மாதிரி தெரியல இந்த டெக்ஸ்சர். ஸோ இட்ஸ் an engineered white marble கிச்சன் டாப் போட்டிருக்காங்க. இது கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வார்ட்ரோப், மை மிஸ்டேக், மாடுலர் கிச்சன் செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் சி. ஸோ ஒரு ஒயிட்டில் ஒரு கோல்டு டச்சு, காப்பர் கோல்டு, ரோஸ் கோல்டு டச். மேலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து சாரி இது ஃபுல்லாக உங்களுக்கு மேலே ஃபுல்லாக போயிருக்கு பாருங்கள். ஸோ யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இந்த பிளானிங். ஏன்னா எப்பயாவது சில இப்போ கிச்சனில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல எப்பயாவது நம்ம வந்து சில பொருள்லாம் எடுப்போம். அதெல்லாம் நீங்கள் அழகாக இதை வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நல்லா அது உள்ள டெப்த் இது வரைக்கும் போதும். ஸோ இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் போதும். ஸோ நிறைய விஷயங்கள் இட் வில் கோ ஓவர் ஹெட். ஸோ லைட்டை போட சொன்னார் இமான். இப்போ தான் போட்டு நான் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. நம்ம வெளியில் பார்க்கிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த விண்டோ இது. இங்கே வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அது வந்து வெளியில் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகி அப்படி இருக்காது. கரெக்டாக அது வந்து இதுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அகெயின் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. யூ கேன் கம்ஃபர்டபிளி புட் ஆல் யுவர் கிச்சன் ஐட்டம்ஸ் ஏர். நல்லா அதை அழகாக வந்து பிளாக் பண்ணாமல் அது உள்ளே போயிடும் அது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெசல் வாஷிங்க்கான அந்த சிங்க்கு அதெல்லாமே உங்களுக்கு இருக்குது, பைப்பு சிங்க் இது எல்லாமே. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை இழுத்து அப்படி கீழே நீங்கள் வந்து அடிச்சு கழிக்கலாம். ஜஸ்ட் an add-on, it's there. I'm not saying that இது எங்கேயுமே இல்லை அப்படின்னு. I'm just saying that it is there. ஸோ இது வந்து வாஸ்துப்படி உங்களுக்கு வந்து பூஜா ஸ்பேஸு. ஸோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து பூஜாக்காக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் தி லிவிங் டைனிங் கிச்சன் செட்டப். ரொம்ப அழகாக அதை காம்பேக்டாக பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் டன் அட் இன் half a ground land. ஸோ எக்ஸாக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போடுறதுக்கான வழி. சாலிடான ஒரு அயன் ஹேண்ட் கிரில் கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு. பார்க்குறதுக்கும் அழகாகவே இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்டெப்ஸை கூட வந்து வீணாக்காமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ள வாங்கம்மா, இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூ ஹேவ் அ ஷவர் ஏரியா. அந்த பக்கம் வந்து அழகாக வந்து டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை கூட அவங்க அந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் இருக்கிற இடத்த கூட வீணாக்கல. ஸோ என்ன ஒரு பிளானிங் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க.
இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையுமே நீங்கள் பார்க்கலாம், இஸ் ஆல் டன். இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாக வந்து மேலே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதையுமே வந்து இங்கே வந்து புதுசாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. திஸ் ரூம் இஸ் ஆல்சோ கம்ஸ் வித் டைக்கன் ஏசி, ஃபேன் போட்டிருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் நீங்கள் பார்க்கலாம். ஹியர் நீங்கள் வந்து இந்த பக்கம் பின்னாடி வந்து வீட்டு பின்னாடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் ஏரியா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஏரியா இருக்கு. பாத்தீங்களா? ஸோ இவ்வளவும் நம்ம கீழே தான் பார்த்துருக்குறோம். ஹாஃப் அ கிரவுண்டில் தான் வந்து இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் கிராஸ். இது இந்த பக்கம் இந்த உங்களுக்கு அந்த தண்ணிக்கான போர் அந்த இதெல்லாம் வருது. நம்ம பின்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா வரும்போது அந்த என்ட்ரன்ஸில், அது இது வரைக்குமே உங்களுக்கு வருது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் யாராவது ஒருத்தவங்க வராங்க, ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் வராங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இப்படி வர தேவையில்லைன்னா இது இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்த வந்து ஒரு கொத்தமல்லி போடலாம், கீரைகள் போடலாம், பூச்செடி வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் அதை கார்டன் ஒர்க் பண்ணலாம். யூ கேன் புட் அ ஷெட், ஒரு டாக் ஷெட் போடலாம், பெட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிரானைட் தான் செகண்ட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் மேலே வீட்டில் அங்கேருந்து கூட மொட்டை மாடியிலேருந்து கூட இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம உள்ளே இருப்போம். ஐயோ, இன்னைக்கு சென்னை வெதர் வந்து பயங்கரமாக இருக்குது, குளிருது, ஊட்டி மாதிரி இருக்கு. வாங்க. ஸோ இதுதான் இப்போ கீழே இருக்கிற அமைப்பு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அங்கே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ ஸ்டெப்ஸுக்கு நடுவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விண்டோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதுவே வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்குது. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். எது போகலாம் ஃபஸ்ட்டு? அது வந்து ஒரு பெட்ரூம், அது போகலாம். அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் மாஸ்டர் பெட்ரூம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் லைட் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. உள்ள வர மாட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐயோ சரியான காற்று அடிக்குது சென்னை வெதர். இப்போ கொஞ்சம் அந்த சொன்னேன் இல்லையா, கீழே கொஞ்சம் ரீஆர்டர் ஒர்க்கு, கொஞ்சம் அந்த கிளீனிங் அதெல்லாம் நடந்ததால் நிறைய திங்ஸ் எடுத்து வந்து மேலே வச்சுருக்குறாங்க. நாங்கள் அது வரைக்கும் டைம் வெயிட் பண்ண வேணாம், லெட்ஸ் டூ இட் அப்படி சொல்லிட்டோம். இல்லை டைமும் இல்லை. ஸோ அதனால் தீஸ் திங்ஸ் ஆர் கொஞ்சம் அதனுடைய ஆர்டர்லேருந்து வேறுபட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயுமே பாருங்கள், ஹேவ் ஃபால் சீலிங் ஒர்க் டன்னு. இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் போட்ட வார்ட்ரோப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சாமிகள்லாம் உள்ள இருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இருக்கு, நல்ல டெப்த்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக மேலே கீழே இதெல்லாம் உங்களுக்கு போயிடும். 2 விண்டோஸ், இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் விண்டோஸ் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. நம்ம பாருங்களேன் எவ்வளோ காற்றடிக்குது. நீங்கள் வந்து சென்னை வெதர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரிதிங் யூ சி ஒன்ஸ் அகேன், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ எல்லாமே இட் கம்ஸ் வித் த ஹவுஸ் அண்ட் இட் இஸ் ஆல் ஃபார் சேல். இந்த வீட்டோடைய, அதாவது இந்த பெட்ரூமோடைய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இது ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ்லாம் டம்ப் பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணது. உள்ளே ஒரு வாஷ் பேசினும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கோ டு த மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் அது இல்லை, அது மாஸ்டர் பெட்ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். So this is how your master bedroom will look like. Full interior பண்ணது, full வந்து furniture. So every place you will see Daikin AC தான் வந்து போட்டிருக்காங்க. So Daikin is known for their quality. TV mount பண்றதுக்கான ப்ரொவிஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா this is all மாஸ்டர் பெட்ரூம்ன்றதால it's little luxury added here. ஃபுல்லாக கிளாஸ் போட்டு அந்த ஸ்லைடிங் டோர் வருது. நல்லா அழகாக இருக்குது, ஃபுல் கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இது கிளாஸ் மேலே ஃபுல்லாக வந்து ஃபுல் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸு. ரொம்ப கரெக்டாகவே அதை ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் யூ ஹாவ் இந்த சோஃபா வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி ஃபார் த கிரவுண்ட் ஃப்ளோர். நீங்கள் இங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது இல்லையா, அது சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அதுக்காக தான் வருது. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. ஒன்ஸ் அகேன் பீப்புள், இது வந்து திஸ் இஸ் ஆல் டன் ஃபார் டன் வித்தின் half a ground of land. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வாங்க, நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி ஸ்பேஸு. நீங்கள் வந்து சேர் போட்டு டேபிள் போட்டு நீங்கள் உட்காரலாம். ஸோ இந்த பக்கம் வியூ இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. இதிலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஓப்பன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸு உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன அந்த அப்படியே கால் திஸ் ஒன் பெபிள்ஸ் சொல்லுவாங்க, சிப்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் கொண்டாந்து யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் பால்கனி. நல்ல ஸ்பேஷியஸான பால்கனிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இந்த பக்கம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு தனியாக கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த பக்கம் இருக்குது. யூ ஹேவ் யுவர் வாஷ் பேசின் இன்சைட். ஸோ இது வந்து திஸ் இஸ் யுவர் மாஸ்டர் பெட்ரூம். நான் சொன்ன கிளாஸ் பாருங்கள். ஸோ நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம் இல்லையா, மேலே போய் டெரஸையும் ஒரு வாட்டி நம்ம எட்டி பார்த்துருவோம். நம்ம அங்கேருந்து உங்களுக்கு வந்து சுற்றி ஏரியா ஃபுல்லாக இருக்கிற எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு இருந்துச்சு. வா, இந்த ஸ்பேஸ் பாருங்களேன். இது வந்து இப்போ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அழகாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிரைனைட் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறேங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுடைய வாஷிங் மிஷின் இந்த பக்கம் போயிடும். நீங்கள் இங்கே வந்து துணி துவச்சி அப்படியே வெளியில் நீங்கள் காய போட்டுடலாம். அது ஷோ யூ அவுட் ஹவ். இது மாடல் ஹவுஸ்ன்றதால யூ கேன் சி கேமராஸ் எவ்ரிவேர். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு கண்ணு குஸ்து, அதனால நான் வந்து கண்ணாடி போட்டேன்னு. அந்த கூல் ரூஃப் டைல்ஸ், ஒயிட் கலர் டைல்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் டெரஸ். டெரஸில் உங்களுக்கு இந்த சைடும் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ வருது. மேலே வந்து 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க. சின்டெக்ஸ் வந்து 2 போட்டிருக்கிறாங்க தண்ணிக்காக. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து கிரில்லு போட்டிருக்கிறாங்க. இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே எல்லாமே வந்து லைட். உங்களுக்கு மாடிக்கு வரதுன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த நைட் டைமில். நீங்கள் இங்கே ஒரு செட் அவுட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை, செட் அவுட் ஒரு அம்ப்ரெல்லா அந்த மாதிரி செட்டப் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். ஓ, ஐ கேன் சி அப்பார்ட்மெண்ட் 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 அப்பார்ட்மெண்ட். இந்த சைடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட், இந்த சைடு ஃபுல்லாக வந்து சின்ன அப்பார்ட்மெண்ட். அண்ட் அங்கங்கே வந்து வீடுகள், தனி வீடுகள் இருக்குது. அதில் பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. டெவலப்பிங் ஏரியா. ஸோ டெவலப்பிங் ஏரியா கிட்டக்கிட்டு அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. அரை கிரவுண்டில் அழகான வீடு இல்லை இது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் த வீடியோ லென்த்து. ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ, எவ்ரிதிங் யூ see in this house has a price. நீங்கள் அப்படியே வந்து அதை வந்து முழுசாக வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ் வேணாம், the things that you can actually move for the bed, sofa, இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா the price of the property including interior, all interior, wardrobe, modular kitchen, so these things, everything, fan, light, switches, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதோட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,65,56,000. So that's the price, negotiable price. எல்லாத்தோட எனக்கு அப்படியே கொடுங்க, just wanted to take this house அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா that has a price of 1,76,58,000. again negotiable price. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்ஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹவுஸ் ஃபார் யுவர் செல்ஃப் நீங்கள் வாங்கி போகணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் லைஃப் பிகாஸ் யூ ஹேவ் எவ்ரிதிங் இன்சைட் வெல் டன் பேக்ட். ஸோ இப்போ இந்த மெயின்டனும் அழகாக வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடை வந்து அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்ததுன்னா இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த லொக்கேஷனில் வந்து பார்க்குறதுனா we are here to help. there is no brokerage involved in this property. நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரெடி டு மூவ் இன், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், ஃபுல்லி இன்டீரியர் டன், 3 BHK, half a ground லேண்டில் 2,000 square feet. here and there உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வேரி ஆகும். எக்ஸாக்ட்லி 1,269 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, கொஞ்சம் ஃபியூ ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து கம்மி ஃபார் 2,000. ஸோ அதனால தான் நான் ரவுண்டாக அப்படி மாற்றி சொன்னேன். கிவன் தட், ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் we are always here to help you, assist you in any possible ways. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்பா அதோட எனக்கு தான் லேண்ட் இருந்தால் நான் கூட கட்டிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ், எனக்கு வெளியிலேயே வந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட் அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் ரோடு போட்டு எலிவேட் பண்ணி அந்த ட்ரெயின் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அழகான ஒரு பார்க்கு, ஃபுல்லி டன், ரொம்ப ஒரு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட் சிஸ்டம் இருக்குது. 4,999 அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஸோ we have a separate video also for that. நீங்கள் வந்து that in this description நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா there is an advantage. if you wanted to buy a plot, you can see the plot, and then you wanted to buy a property. இந்த வீடு, அழகான இந்த வீடு நீங்கள் வாங்கணும் கூட அப்படியே வாங்கிக்கலாம். I told you the price, subject to negotiation, பட் ரொம்ப இல்லை, லிட்டில் நெகோசியேஷன் வச்சுருக்காங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒன்ஸ் அகேன் நீங்கள் பண்ணுங்கள். I'll see you in the next video. Till then, safer.